India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் விழா மேடையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழிசையை அழைத்து பேசினார். இந்த நிகழ்வு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது. விழா முடிந்ததும் வந்த தமிழிசையிடம் அங்கு காத்திருந்த ஊடகங்கள் சம்பவம் குறித்து கேட்க அவர் பெரிய கும்பிடாக போட்டுவிட்டு வழக்கம் போல் சிரித்துக் கொண்டே சென்று விட்டார். ஆனாலும் ஊடகங்கள் தங்கள் ஊகத்திற்கு ஏற்றவாறு செய்திகளை வெளியிட்டன. அதிலும் சமூக ஊடகங்கள் தாறுமாறாக செய்திகளை வெளியிட்டன. தமிழிசையை அமித்ஷா கடுமையாக கண்டித்ததாகவும் எச்சரிக்கும் தோணியில் பேசியதாகவும் சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. கிட்டத்தட்ட கடந்த 3 நாட்களாக இந்த செய்தியை சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்தன. சிலர் அமித்ஷாவை கடுமையாக விமர்சித்தனர். பாஜகவிற்காக நீண்ட நாட்களாக உழைத்த தமிழகத்தை சேர்ந்த தமிழிசை அமித்ஷா அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழிசையை பாஜக கைவிட்டு விட்டதாகவும் அவர் காங்கிரஸில் இணைய இருப்பதாகவும் கூட செய்தி பரவியது. ஆனாலும் இது குறித்து பேசாமல் இருந்த தமிழிசை தனது நீண்ட மௌனத்தை கலைத்து என்ன நடந்தது என்பதை விளக்கியுள்ளார். அந்த மேடையில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்டதாகவும் தேர்தலின் போது சந்தித்த சவால்கள், வரும் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்சி பணிகள் குறித்தும் அவர் தன்னிடம் ஆலோசித்ததாகவும் தமிழிசை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் இப்பிரச்சினைக்கு தமிழிசை முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு எதிராக ஊடகங்களில் பொய் பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக அக்கட்சியினர் விமர்சிக்கின்றனர். தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றுள்ளதாகவும் மக்களவைத் தேர்தல் முடிவை தொடர்ந்து தமிழகத்தில் வெளியாகும் ஊடக செய்திகள் பெரும்பாலும் பாஜகவை சுற்றியே உள்ளதாக அக்கட்சி மூத்த தலைவர்கள் கூறுகின்றனர். தமிழக பாஜக தலைமையில் மாற்றம் வர உள்ளதாக சிலர் வேண்டுமென்றே செய்திகளை பரப்பி குழப்பம் விளைவிக்க முயல்வதாகவும் பாஜக தலைவர்கள் கூறுகின்றனர். தமிழக பாஜகவில் சலசலப்புகள் நிலவுவதாகவும் அது குறித்து தேசிய தலைமை விளக்க அறிக்கை கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அதை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக மறுத்துள்ளதையும் பாஜகவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் கட்சியை மேலும் வளர்த்தெடுக்கும் நடவடிக்கையில் தேசிய தலைமை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் கூறும் பாஜகவினர் இதனை திசை திருப்பும் நோக்கிலேயே தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இன்று தமிழிசைக்காக உருகும் சமூக ஊடகங்கள் தான் அவரை இதற்கு முன்னர் தரம் தாழ்ந்து விமர்சித்ததாகவும் அப்போதெல்லாம் அவர்களும் தமிழிசை தமிழர் என்ற நினைவு இல்லையா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.